ராகவேந்திரா மண்டபத்துல 1000 துப்புரவு பணியாளர்களுக்கு தங்குமிடம் ரஜினி ஏற்பாடு. சென்னையை சுத்தம் செய்ய வந்த 1000 துப்புரவு தொழிலாளர்கள் தங்க தன்னோட ராகவேந்திரா திருமண மண்டபத்தை இலவசமா கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த். வெள்ளம் பாதித்த சென்னை மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நாட்கள்ல குடிசை பகுதிகளில் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான மக்களை ராகவேந்திரா மண்டபத்துல தங்க வச்சு உணவு வழங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாரு ரஜினி. தொடர்ந்து 4 நாட்கள் அவங்க மண்டபத்துல தங்கினாங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் தமிழகத்தோட கடலோர மாவட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை ரசிகர் மன்றங்கள் மூலம் வழங்கினாரு. அடுத்து இப்போ மீண்டும் ராகவேந்திரா மண்டபத்தை வெள்ள நிவாரண பணிகளுக்காக இலவசமா கொடுத்திருக்காரு. மழை வெள்ளத்தால சென்னை மாநகரமே குப்பை கிடங்கா மாறி போயிருக்கு. இதை சுத்தம் செய்ய வெளியூர்கள இருந்து ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே தன்னோட ராகவேந்திரா மண்டபத்துல தங்கிக்குமாறு சொல்லியிருக்காரு ரஜினி. இதை தொடர்ந்து மண்டபம் அவங்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு. சென்னையில துப்புரவு பணி முடியும் வரையில எல்லாருமே ராகவேந்திரா மண்டபத்திலேயே தங்கிக்கலான்னு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தருமாறும் ராகவேந்திரா மண்டப நிர்வாகிகளுக்கு ரஜினி உத்தரவிட்டிருக்காராம்.